friends, welcome to AshBi Channel. இன்னைக்கு AshBi Channel linen materialsல இருக்கிற குர்தா எப்படி அயர்ன் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். இந்த அயர்னிங்க்கு நான் யூஸ் பண்றது Philips 1900 சீரிஸோட ஸ்டீம் அயர்ன். இந்த குர்தா ஒரு லாங் டாப் மீடியம் ஸ்லீவ்ல அம்பர்லா ஸ்டைல் ஸ்டிச்சிங்ல இருந்தது. இதை இப்போ உள் பக்கம் வெளியில எடுத்து விரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அயர்ன் பாக்ஸை பிளக்ல கனெக்ட் பண்ணிட்டு லினன் மோட்ல செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குர்தால ரெண்டு பக்கமுமே பாக்கெட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பாக்கெட்ஸ் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருந்ததுனால தண்ணி அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமே பாக்கெட்ஸ் அயர்ன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அம்பர்லா ஸ்டைலில் இருக்கிற ப்ளீட்ஸ் அயர்ன் பண்ணலாம். இப்போது டாப்போட ரெண்டு சைட்லேயுமே பாட்டம் ப்ளீட்ஸை அயர்ன் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்லையுமே அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டர் ஸ்ப்ளாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக அயர்ன் பண்ண டெக்ஸ்சர் கிடைக்கும். லினன் மெட்டீரியல் காட்டனை விட ரொம்ப திக்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு தடவை வேர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப கசங்கி தெரியும். ஸோ அதனால் நம்ம வேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அயர்ன் பண்ணி வேர் பண்ணுறது தான் நல்லது. ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கமும் இருக்கிற பாக்கெட்ஸ் அயர்ன் பண்ணோம். அப்புறம் பாட்டம் ப்ளீட்ஸ் அயர்ன் பண்ணோம். இப்போது அதை ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு ஃப்ரண்ட் சைடில் பட்டன்ஸ் இருக்கிற இடத்துல அயர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பக்கமும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே அயர்ன் பண்ணணும். இந்த டாப்போட காலர்ஸ் சைனீஸ் காலர் டைப்பில் இருக்குது. அதனால ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நாங்கள் இந்த பக்கம் அயர்ன் பண்ண தேவையில்லை. இந்த Philips ஸ்டீம் அயர்ன் நாங்கள் வாங்கும்போது 1750 ருபீஸில் இருந்தது. நாங்கள் எலக்ட்ரானிக் ரீட்டைல் ஸ்டோரில் தான் வாங்கினோம். நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக ஸ்லீவ்ஸ் அயர்ன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஸ்லீவ் ஷார்ட் ஸ்லீவும் இல்லை, லாங் ஸ்லீவும் இல்லை, ஒரு மீடியம் லென்த் ஸ்லீவ். கரெக்டாக சொல்லணும்னா எல்போ லென்த்தில் இருக்கும். ஸ்லீவோட ரெண்டு சைட்ஸுமே அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ லினன் குர்தா கம்ப்ளீட்டாக அயர்ன் பண்ணி முடிச்சுட்டு ஃபோல்டிங் ஸ்டெப் வந்தாச்சு. லினன் மெட்டீரியல்ஸ் காட்டன் மாதிரி அயர்ன் பண்ணதுக்கப்புறமா ஸ்டிஃபான எட்ஜஸ்லாம் இருக்காது. ஒவ்வொரு ஃபோல்டிங்லேயுமே இந்த மாதிரி லேசாக தண்ணி ஸ்ப்ளாஷ் பண்ணிவிட்டு அதையும் அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாப்பை கம்ப்ளீட்டாக அயர்ன் பண்ணி முடிக்க கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆச்சு. இன்றைக்கி AshBi சேனலில் லினன் குர்தா டாப் எப்படி அயர்ன் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். AshBi சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.